19:14 என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. அங்க வாசித்தோம், என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கன்மலையும் என் மீட்பரும் நீரே. மீட்டெடுக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர் யார்? கன்மலையாகிய கர்த்தர். அவர் நாமம் யெகோவா ஷாலி. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கன்மலையாகிய கர்த்தர் கூட என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. எனக்கு துணைக்கு யாருமே இல்லையே. இன்னைக்கு மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? இன்னைக்கு யாருமே, மக்கள் பாருங்க, நான் அநாதன் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். நான் யாரு? நீங்க போய் யார்ட்டையாவது அப்படி ஃப்ரீயா பேசுனீங்கன்னா, நான் ஒரு அநாதங்கயா. நான் யாரு? உண்மையாகவே சொந்தக்காரங்களும் இருப்பாங்க, ஆனா பொய் சொல்றது எதுக்குன்னா என்னத்தையாவது வாங்குறதுக்கு. யார்ட்டையாவது அப்படி சொல்லிட்டோம்னா அப்படி பரிதாபப்பட்டு நினைச்சுவாங்க. யாராவது ஏதாவது அவங்க மனுஷன், அவங்கள்ட்ட பரிதாபப்பட்டு எடுத்த உடனே நீங்கள் அவங்க ஒன்று கொடுத்துடலாம், அவங்ககிட்ட நீங்கள் ஒன்று ஏமாற்றி வாங்கிடலாம். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருக்கவே இருக்காது. இப்படியே நான் அனாதையான்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு 10 ரூபாய், இவங்ககிட்ட 20 ரூபாய், ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய் வாங்கலாம். ஆனால் முன்னேற்றம் என்பது இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் ஜெயம் என்பது இருக்காது. நான் அனாதை கிடையாது, கண்மலையானவர் என் கூட இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு அத்தனை பேர் என்னை விட்டு ஓடினாலும் கண்மலையான கர்த்தர் என்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டாரு. அவர் என் கூட இருக்கிறாரு. அதனால நான் அனாதை கிடையவே கிடையாது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அனாதை கிடையாது. கண்மலையாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிங்க. ஆமே. சில சமயம் தூங்க வர மாட்டேங்குது, நமக்கு யாருமே இல்லையே. இல்ல, கண்மலையான கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆமேன். அவர் உறங்காமல் தூங்காமல் இருந்து உங்களை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமேன். அதனால யாரோ ஒருத்தவங்களுடைய பரிதாபத்தை வாங்கணும். ஐயோ பாவம் இந்த அக்கா, பாவம் இந்த பிள்ளை, பாவம் இந்த சிஸ்டர் சொல்லி இப்படி பரிதாபத்தை வாங்குறதுக்காக என்னத்தையாவது வாயை திறந்து நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கண்மலையான கர்த்தர் செய்கிறார், நம்ம கூட இருக்கிறார். இந்த அறிவு நமக்குள்ளே பெருக வேண்டும், இந்த வெளிச்சம் நமக்குள்ளே பெருக வேண்டும், இந்த வெளிப்பாடு நமக்குள்ளே பெருக வேண்டும். நான் சொல்றேன், இந்த வெளிப்பாடு பெருக 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 ஆசீர்வாதத்துக்கு நம்ம வீட்டில் குறைவே இருக்காது, ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. எல்லாம் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், இப்ப கைகுடி வர ஆரம்பிக்கும், காரியங்கள் வர ஆரம்பிக்கும். எனக்கு கத்தரை கூட வச்சுக்கிட்டே எனக்கு யாருமே இல்லை சொல்ல போகும்போது கத்தரை நீங்க என்ன செய்றீங்க? அவமானப்படுத்துறீங்க. கண்மலையான கத்தர் கூட இருக்கும் பொழுது அவர் இருக்கிறார் என்பதே மறந்துட்டு, அவர் இருக்கிறார் என்பதையே அப்படி போர்வையை போட்டு பொத்தி மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு, நான் ஒரு அநாத பிரதர், நான் ஒரு அநாத சிஸ்டர் அப்படின்னு சொல்ல போகும்போது என்ன செய்றீங்க? நீங்க கத்தரை என்ன செய்றீங்க? நீங்க அவமானப்படுத்துறீங்க. கர்த்தருடைய உள்ள வேதனைப்படுகிறது. ஆகவே எப்போதும் கர்த்தருக்கு மகிமை வரத்தக்கதாக, கர்த்தருக்கு மதிப்பு மரியாதை கனமும் வரத்தக்க ரீதியிலே நீங்கள் ஒரு இடத்துல நின்று என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு இடத்துல நின்று அப்படி பேச ஆரம்பிக்கணும். எனக்கு கர்த்தர் இருக்கிறாரியா? யாரும் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா உங்க ஆண்டவர் இருக்கிறாரு. கரெக்டா சொன்ன, கரெக்டா சொல்லியிருக்கிற. நீ இப்ப உனக்கு இப்ப அறிவு வந்திருக்குது. உனக்கு என்னப்பா உங்க கர்த்தர் இருக்கிறாரு, கரெக்டா சொல்லியிருக்கு. ஆமென், தோத்திரம். எனக்கு கர்த்தர் இருக்கிறார். இந்த கர்த்தர் யார் தெரியுமா? கண்மலையானவர். ஆமென். வானத்துக்கு பூமிக்கு ராஜா, அண்ட சராசரங்களை படைத்த தேவன், என்னுடைய தகப்பன், எனக்கா கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி என்னை மீட்டெடுத்தவர். அவர் என் கூட இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஒரு நாள் தோற்று போக மாட்டேன், இலக்கரித்து போக மாட்டேன். எல்லா தேவைகள் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். இப்படி விசுவாசமாய் பேச நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். ஆமென். ஆகவே நம்முடைய கர்த்தர் யார்? கண்மலையானவர். எல்லா காரங்களும் எது சொல்லுவோம்? என்னுடைய கர்த்தர் கண்மலையானவர். அவர் நாமம் யெகோவா ஷாலி. அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனம்.
அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர் கால்களாகவும் விடாய்த்திருந்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்றால் எவர்? இங்கே தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் இங்கே உரைக்கிறார். ஆகவே இங்கே அவர் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவே இங்கே அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் போட்டு வாசிக்கலாம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் அவர் விடாய்த்த ஆத்துமாவுக்கு பெரும் கண்மலையின் நிழலாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. அவர்தான் கண்மலையானவராயிருக்கிறார். அவர் கண்மலையின் நிழலாயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? அந்த புறா மாதிரியே எங்க இருக்கிறீங்க? கண்மலைக்குள்ள இருக்கிறீங்க. நிச்சயமாய் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமென். பராமரிப்பு உண்டு. நிம்மதியா தூங்கி எந்திரிக்கலாம். ஆமென். சிலருக்கு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா பயம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என்ன ஒன்னாகாது. சொல்லுங்க, ஒன்னாகாது. அதை முதல் சொல்லி பழகுங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஏன் இந்த வார்த்தை வருது? ஒன்னாகாது. ஏன்னா கண்மலையின் வெடிப்புக்குள்ள நான் இருக்கிறேன். அந்த கண்மலைக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். அவருக்குள்ளே நாம் பிழைக்கிறோம். அவருக்குள்ளே நாம் அசைகிறோம். அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் ஏற்கனவே வாசித்தோம். ஆமென். ஆகவே அவர் விடாய்த்த பூமிக்கு கண்மலை நிழலாய் இருக்கிறார். அவர் விடாய்த்த ஆத்துமாவுக்கு அவர் கண்மலை நிழலாய் இருக்கிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி யார் கண்மலை? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கண்மலை. அங்கே நாம் இருக்கிறோம். அங்கே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நிச்சயமாகவே தெய்வீக பாதுகாப்பை நாம் இந்த பூமியில் என்ன செய்வோம்? அனுபவிப்போம். ஆமென். ஆகவே மரணத்தை குறித்தோ வியாதியை குறித்தோ தேசத்திலே வரக்கூடிய பஞ்சத்தை குறித்தோ நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏனென்றால் கண்மலையானவர் அவருக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய தைரியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, கண்மலையானவருக்குள்ளே, கண்மலையான கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன். அந்த உணர்வு உள்ள பெருகணும். நான் ஒரு அனாதை பைய, இப்படிலாம் பேசக்கூடாது. சில ஆட்கள் பாருங்க அப்படிலாம் பேசும்போது மனசு கஷ்டமா இருக்குது பாருங்க. கர்த்தர் இருக்கிறாரு, சபை இருக்குது, அது நினைக்கிறதே கிடையாது பாருங்க. யாராவது ஒரு சேலையை தருவாங்க, ஒரு சட்டையை தருவாங்க, ஒரு 2 படி அரிசியை தருவாங்க, ஒரு என்னமோ ஒரு என்னமோ ஒன்று தருவாங்கன்றதுக்காக கர்த்தரை நினைச்சக்கூடாது. மட்டை தட்டி பேசவே, கர்த்தரை வந்து பாருங்க அவமானப்படுத்தி பேசக்கூடாது. ஒன்றுமே இல்லாட்டான்னு பரவாயில்ல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சில ஆட்கள் சொல்லுவாங்க பாருங்க, உனக்கென்னப்பா அவங்க ஆண்டவர் இருக்கிறாரு. கரெக்டாக சொன்னேன். கர்த்தர் இருக்கிறாரு. நான் பட்டினியை கிடக்க மாட்டேன். நான் பட்டியை கிடந்து செத்து போயிட மாட்டேன். நல்லா இருப்பேன், செல்வ செழிப்பா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன். ஏன்னா கண்மலையானவர் என்ன செய்யறார்? என்னோடு கூட இருக்கிறார். நான் கண்மலையானவருக்குள்ளே இருக்கிறேன். ஆமென். ஆகவே உலகத்தில் புயல் அடிக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், நானும் என் பிள்ளைகளும் சமாதானமாய் தூங்கி எந்திரிப்போம். ஆமென். சமாதானமாய். புறா பாருங்க, அது கலங்க மாட்டேங்குது. அது சேஃப்டியான இடத்துல போய் உட்காந்துருச்சு. அது சேஃப்டி, அவ்வளவு சேஃப்டியான இடத்துல போய் உட்காந்துருச்சு. சிங்கம் புலி கரடி கூட அங்கிருந்து தரு புருண்டுட்டு ஓடி எங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒன்றும் தெரியாம. ஆனா புறா அவ்வளவு உயரத்துல போய் கண்மலையின் மேல ஜம்முன்னு உட்காந்து அது அப்படியே பாக்குது பாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து புறா பாக்குறது நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கும் பாருங்க. அப்படி டக்கு 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 டக்குன்னு பார்க்கும் பாருங்க. அது பார்வையே அவ்வளோ அழகா, அப்படியே இந்த கண்ணை சுத்தியிலும் அப்படியே தண்ணீர் நிற்கும். அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால கண்மலைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஒன்றும் என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, கண்மலையாகிய தேவன் நம்மை ஜெனிப்பித்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கண்மலையான தேவன் என்ன செய்தார்? நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். பாருங்க, நம்ம சரீரத்தில் பிறந்திருக்கிறோம் இல்லையா? ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு நாம் பிறந்திருக்கிறோம். ஒரு தாய் நம்மை பெற்றெடுத்திருக்கிறாள்.
சத்தியவேதம் சொல்லுகிறது, கண்மலையான தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார், கண்மலையான தேவன் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் என்று வாசிப்போம். உபாகமம் 32வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இங்கே கர்த்தர் மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் வேதனையோடு. 430 வருஷங்கள் அடிமையா கிடந்தாங்க பாருங்க. இந்த சொல்லுவாங்க பாருங்க, கேட்பாரற்று கிடக்குதுன்னு சொல்லி, அந்த மாதிரி 4-5 தலைமுறையா கொத்தடிமையா கிடந்தாங்க. விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்களோடு பண்ணின தேவன், அந்த உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கை நினைவு கூர்ந்து வந்து பாருங்க விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். இந்த மக்கள் பாருங்க கர்த்தரை நினைக்காம போயிட்டாங்க, நன்றி இல்லாம போயிட்டாங்க பாருங்க, கர்த்தரை மட்டம் தட்டுகிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே வேதனையோடு கூட அவர் இங்கே சொல்லுகிறார், உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை. யாரை ஜெனிப்பிக்கிறதுனா பெற்றெடுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப உன்னை பெற்றெடுத்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை என்ன செய்தாய்? மறந்தாய். தோல்விக்கு தான் காரணம், தோல்விக்கு தான் காரணம். நம்மை பெற்றெடுத்த கண்மலையாகிய கிறிஸ்து, அவர் என்ன செய்யக்கூடாது? நம்ம மறக்க கூடாது. இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 கண்மலை 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 கண்மலைங்கிற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு இடத்துல தான் இங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆகவே நம்மை ஜெனிப்பித்தவர் யார் என்று சொன்னால் கண்மலையாகிய கிறிஸ்து. ஆகவே நீங்க யாரு கிடையாது. கரெக்ட், நீங்க யாரு கிடையாது. யாரு கிடையாது. எங்க அம்மா போய் சேர்ந்துட்டா, அது இந்த அம்மா. எந்த அம்மா? சரீரத்தில் பெத்தம்மா. அவங்க வயசாயிருச்சு, வயசானவங்க மறிக்க தான் செய்வாங்க. ஆனால் தேவன் அவருக்கு வயசு ஆகுது கிடையவே கிடையாது, அவருக்கு சாவு என்பது கிடையவே கிடையாது. அவர் ஆதி அந்தவுமானவர், அல்பா ஒமேகா, ஆரம்பமும் முடிவும் இல்லாத தேவன். அவர் என்றைக்கும் இருக்கிற தேவன், அவர் என்றைக்கும் உயிருள்ள தேவன், அவர் சாவாமை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பெற்றெடுத்திருக்கிறார். அவர் தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக, கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பெற்றெடுத்திருக்கிறார், ஜெனிப்பித்திருக்கிறார். நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். எனவே நம்மை ஜெனிப்பித்த கண்மலையை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? மறந்துவிட